நம்ம டான்ஸ் கிளாஸ்லயே ராணா வந்து எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவாரு. ஓகே நம்ம ஸ்டுடியோல வந்து வரனா குழந்தைங்கிட்ட கூட நல்லா பேசுவாரு. இப்போ அவங்களுமே வந்துட்டு ராணா அண்ணாக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபோட்டோவோ, ஒரு வீடியோவோ எனக்கு அனுப்பும்போது, இது வந்து நான் ஆசையா, சந்தோஷமா தான் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டத்துல நாங்களே டீம் அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப அவங்க கிரியேட் பண்றாங்க. அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது இல்லையா? ஏன்னா வீராஸ் ஓனர் இருக்காங்க. இவன் மேல ஒரு தனி பாசம் இருக்கு. அவங்க ஸ்டாஃப் 800 பேர் நான் ஓட்டு போட வைக்கிறேன். அவங்க கடையில தான் அந்த போர்ட புடிச்சது. இது என்னடா இது சரி சொல்றாங்களா சொல்லிக்கிட்டோம். ஆனா உண்மைத்தன்மை என்னவோ நம்ம மீடியால போம்போது நான் சொல்லிவிடுவேன் எல்லார்கிட்டயும். 6 பவுன்சர் வராங்க. ஒரு நாளைக்கு ரூ. 2000 எவ்வளோ ஒருத்தருக்கு? யோசிச்சு பாருங்க. மாசத்துக்கு எவ்வளோ சம்பளம் குடுக்கணும்? நடுத்தர குடும்பத்திலிருந்து அவ்வளோ பேருக்கு நம்ம எப்படி சம்பளம் குடுத்து மெயின்டெயின் பண்ண முடியும்? ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரீல்ஸ் பண்ணது அது. இத போய் அத கிரியேட் பண்றது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு பக்கம் ஜாய்ஃபுல்லா வந்தது. அர்ரா 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 சொல்ற மாரி இருந்தது. ஒரு பக்கம் உண்மைக்கு புறம்பா பேசுறாங்களா, அது நம்ம உண்மை தான் எப்பவுமே ஜெயிக்கும். அந்த உண்மையை நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்.